வானிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்த மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஏற்கனவே கடந்த 48 மணி நேரத்தில பார்த்திருப்பீங்க, எந்த அளவுக்கு மழை பொழிவு வந்து பதிவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கடந்த 48 மணி நேரத்தில் பெரும்பாலான மாவட்டத்தில மழை வாய்ப்புகள் அதிகரிச்சது. இது ஆரம்பம் தான். இன்னும் அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நீடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. பகல் நேரங்கள்ல வெயில் ரொம்ப அதிகமா இருந்த பகுதிகள் கூட இப்ப கொஞ்சம் வானிலையில மாற்றம் ஏற்பட்டு, வெயிலுடைய தாக்கம் கணிசமாக சில மாவட்டங்கள்ல குறைஞ்சிருக்கு. நேற்றைக்குமே கூட நெறைய இடங்கள்ல பகல் நேர வெப்பநிலை கணிசமாக குறைந்து தான் காணப்பட்டது. அதிகமாக இல்ல. அதே மாரி தான் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கும் பகல் நேர வெப்பநிலை கணிசமாக குறைந்து, இரவு நேரங்கள் நள்ளிரவுல காற்றுடன் கூடிய கனமழை. அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்றோம். எப்பயுமே இந்த ஜூன் மாதங்கள்ல வரக்கூடிய இப்ப அடுத்து வரும் நாட்கள்ல வரக்கூடிய மழை பொழிவும் காற்றோட தான் இருக்கும். ஆகவே காற்றும், இடி மின்னலும் கூடிய மிதமானதுலேருந்து கனமழை தான். அதனால பயப்பட தேவையில்ல. யார் யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணல ப்ரோ அப்படின்னு சொல்றவங்க, சீக்கிரமா புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து வரும் தேதிகள்ல நீங்க எந்தெந்த நாட்கள்ல மழை வருகிறது அப்படிங்கிறத நீங்க மறக்காம தெரிஞ்சுக்கணும். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஜூன் இறுதி வரை தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் விட்டு விட்டு மிதமானதுலேருந்து கனமழை தொடர்ந்து நீடிக்கும். நம்ம என்றைக்குமே ஒரு தேதிகள் வந்து சொல்றோம்னா அது வந்து தப்பா போறதே கிடையாது. ஏற்கனவே அறிவிப்புகளை நம்ம தொடர்ந்து கொடுத்திருந்தோம். ஜூன் 25, 26, 27 ஆகிய தேதிகளில மழை வாய்ப்பெல்லாம் அதிகரிக்கும்னு. அதுக்கு முன்கூட்டியே பாருங்க, இப்பவே நமக்கு நிறைய இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்பெல்லாம் அதிகரிச்சது. கிட்டத்தட்ட 15 மாவட்டத்திற்கும் மேலாக மழை பொழிவை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இனி வரும் நாட்களிலும் 10 முதல் 15 மாவட்டத்திற்கு மிதமானதிலிருந்து கனமழைங்கிறது பகுதியாக பதிவாகும். ஜூன் இறுதி வரைக்குமே நமக்கு மழை இருக்கு. அதனால வெறும் ஒரு நாள் 2 நாள் தான் மழை வரும், அதுக்கப்புறம்லாம் மழை வராதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஜூன் இறுதி வரைக்கும் செம்ம மழை நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். சரி, பகல்ல மழை ஏன் வரல, காலை நேரங்களில் மழை வராமல் ஏன் இரவு நேரத்தில் மட்டுமே மழை வருகிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறோங்க, இது வடகிழக்கு பருவமழையாக இருந்துச்சுன்னா நேரடியாக கடற்பகுதியிலேருந்து நமக்கு காற்று வீசும். அதிகாலை நேரங்கள், காலை நேரங்கள், பகல் நேரங்கள் கூட பார்க்காம நமக்கு மழை கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்கும் வடகிழக்கு பருவமழையில். ஆனால் இது வந்து தென்மேற்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் காற்றுடைய திசை பொறுத்தவரை அரபிக் கடலிலிருந்து வீசுகிறது. இதுவே நீங்கள் நீலகிரி பக்கம்லாம் போனீங்கன்னா மதியமே மழை ஆரம்பிச்சிடும். மதியமே கூட நமக்கு நிறைய இடங்கள்ல மிதமான மழை, கனமழைன்னு அவ்வப்போது பெய்து கொண்டு இருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர், வால்பாறை பக்கம்லாம் போனீங்க அப்படின்னா அங்கேயே நமக்கு மதியான நேரங்களில் நமக்கு மழை பொழிவுலாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரத்தில் வந்து காலை மற்றும் பகலில் மழை வருமானா கண்டிப்பாக இருக்காது. காரணம், நம்ம தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையில் இருக்கிறோம். பருவக்காற்று பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வீசிக்கொண்டு இருக்கிறது. அடுத்த மாதத்துல மேலும் வலுவாக வீச போகுது. அப்போ உங்களுக்கு வந்து எப்போல்லாம் நமக்கு காலை பகல்ல மழை இருக்குங்கிறத நம்ம சொல்றோம். இப்போ தென்மேற்கு பருவமழையும் வலுவாக இல்லை, ரொம்ப வலு குறைந்துதான் இருக்கு. ஒரு சில மாவட்டங்கள் மட்டுமே, ஒரு 10லேருந்து 15 மாவட்டங்கள் தான் நமக்கு மழைக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால பெரும்பாலும் வந்து அந்த மழை வரக்கூடிய மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழையும், சில இடங்கள்ல கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். அந்த சில இடங்கள் என்னென்னங்கிறதையும் நம்ம கண்டிப்பா சொல்றோம். ஜூன் 26 மற்றும் 27 தேதிகளிலும் கனமழை அதிகரிக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட இந்த இடங்களிலும் நமக்கு வந்து நல்ல ஒரு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. மிதமான மழை பொறுத்தவரை கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால வட தமிழ்நாட்டில் மிதமானதிலிருந்து கனமழை வரை எதிர்பாருங்க. நிறைய இடங்கள்ல நமக்கு மழை உண்டு. அதுக்காக ஒரே இடத்துலயே தான் நமக்கு மழை பெய்யணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இன்னும் எங்கெல்லாம் நமக்கு மழை இன்னும் தீவிரமாகாம இருக்கும், எந்தெந்த மாவட்டத்துல இன்னும் எங்களுக்கு மழையே வரலங்க, இப்படிதான் சொல்லிட்டே இருக்கீங்க ஆனா எங்க ஊருக்கு மட்டும் மழையே வரமாட்டேங்குது, அந்த மாதிரி யாராவது சொன்னீங்கன்னா அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு இனி வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை இருக்க போகுது. ஏன்னா டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் காவிரி கரையோர மக்கள் ஏற்கனவே தொடர்ந்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறோம். குளிக்க போயிடாதீங்க, காவிரி பகுதிகளில் குளிக்கலாம் போயிடாதீங்க. ஏன்னா நீர்வரத்து அப்படிங்கிறது எந்த நேரத்திலும் மேட்டூர்லேருந்து நமக்கு அதிகரிக்கலாம் அல்லது குறையவும் செய்யலாம். அதனால காவிரி கரையோர பகுதிகளுக்கு அடுத்து வரும் சில நாட்களுக்கு போக வேண்டாம். டெல்டா மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பரவலாக கடந்த 48 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை வாய்ப்புகளை தொடர்ந்து பார்த்தோம். ஒரு 3 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நமக்கு தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் பகுதியாக ஒதுக்கி நமக்கு இருக்கும். ஒரே மாவட்டத்திலேயே கூட நமக்கு
நமக்கு வந்து மழை வித்தியாசங்கள் இருக்கும். உதாரணமா புதுக்கோட்டை எடுத்துக்கிட்டோம்னா, புதுக்கோட்டையில சில இடங்கள்ல மிதமான மழை பதிவாயிருக்கும். சில இடங்கள்ல பார்த்தா கனமழையாக பெய்திருக்கும். ஒரே மாவட்டத்துல கூட அந்தந்த ஊருக்கு ஏற்றாற் போல நமக்கு வந்து வித்தியாசங்கள் ஏற்படும். அதுதான் நம்ம பகுதியாக மழை பெய்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, எங்க பக்கத்து ஊர்ல நிறைய இடங்கள்ல மழை வந்து பதிவாச்சு. எங்க ஊர்ல வெறும் சாரல் மழை மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்றீங்க. அதனால இது தென்மேற்கு பருவமழை, மழை ஒதுக்கி தான் இருக்கும். பகுதியாக தான் பதிவாகும். உங்க ஊர்ல மழை குறைவா இருந்துச்சுன்னா கவலைப்படாதீங்க. வரும் நாட்கள்ல உங்க பகுதிகளில் அதிக மழை வாய்ப்பு நிச்சயமாக இருக்கக்கூடும். அடுத்ததா தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை விட்டு விட்டு அவ்வப்போது இரவு நள்ளிரவு நேரங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழை மட்டுமே பதிவாக வாய்ப்பு. அவ்வப்போது அந்த மிதமான மழை நிறைய இடத்துல வந்து பதிவாகும். தென் மாவட்டத்தில் கூட ஒரு அரை மணி நேரத்திலேருந்து 1 மணி நேரம் வரைக்குமே கூட சில இடங்களில் பரவலாக பகுதியாக மழை எதிர்பாருங்க. அதனால ஒரே நாள்ல எல்லா பகுதிகளுக்கும் அப்படியே மதுரையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நாள்ல எல்லா பகுதிகளுக்கும் மழை வந்துடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக நமக்கு மழை இருக்கும். மழை பெய்யாத பகுதிகள் பொறுமையா காத்திருங்க. ஏன்னா ஜூன் 30 வரைக்குமே நம்ம மழை தேதியை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். பெய்யாத பகுதிகள் 26, 27 கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் எப்படி மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அநேக இடங்கள்ல நமக்கு பரவலாக விட்டு விட்டு இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது அவ்வப்போது இரவு நேரத்துல பதிவாகக்கூடும். பருவமழை தீவிரம் குறைஞ்சி போனதுனால மேற்கு தொடர்ச்சிக்கு இப்போதைக்கு நம்ம மிக கனமழை, அதி கனமழை சொல்ல முடியல. அதே மாதிரி ரெட் அலர்ட் எதுவும் கொடுக்க முடியல. அடுத்த மாதத்துல உங்களுக்கு மறுபடியும் தென்மேற்கு பருவமழை அதிகமாகும் போது உங்களுக்கு ரெட் அலர்ட்ல நம்ம கொடுக்குறோம். அது வரைக்கும் இந்த வானிலை இதே வானிலை தான் நமக்கு நீடிக்க போகுது. மிதமான மழை அல்லது கனமழை மட்டும்தான் அதிகபட்சம் இருக்கும். நல்ல ஒரு வானிலை, அதாவது தென்காசி, தேனி மற்றும் கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டங்களிலும் பெரிதளவுல மழை தீவிரம் இல்லாம சாரல் மழை மற்றும் வான மேகமூட்டமா இருக்கிறதுனால அருவிகள்ல நமக்கு அருமையான நீர் வரத்து, தென்காசி மாவட்டம் குற்றாலம் போன்ற அருவிகள்ல அருமையான நீர் வரத்து அப்படிங்கிறது இந்த வாரத்துல நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஜூலை முதல் வாரங்கள் வரைக்கும் இதே போலதான் இருக்கும். ஆனா ஜூலை 2வது 3வது வாரத்துல பருவமழை தீவிரமாகும் போது மறுபடியும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும். அடுத்ததா கேரளா மாநிலங்கள், இது போன்ற மாநிலங்கள் நம்ம எடுத்து பார்த்தா கேரளாவில் வந்து பருவமழையினுடைய தீவிரம் இப்போ குறைஞ்சி போயிருக்கு. கனமழை மட்டுமே கடலோரத்தில் எதிர்பார்க்க முடியும். கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் நமக்கு மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். அங்கே வந்து நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு இருக்கும். மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், அதை தொடர்ந்து சத்தீஸ்கர் மாநிலத்தை தொடர்ந்து அஸ்ஸாம், மேற்கு வங்கத்திலும் மிக கனமழையானது சற்று வலுவாகவே பதிவாகக்கூடும் நண்பர்களே. ஆகவே ஒவ்வொரு நாளும் வானிலை நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க.